பயமாக இருக்குது. அதை நான் வேண்டி அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் காலேஜ் வந்துட்டு இப்போ அம்மாவால் சேர்த்த முடியல. அம்மா கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கள் அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை அவங்க பாசம் காட்டினதே தப்பான்னு இப்போ யோசிக்கிறேன். அதுக்கு நிறைய நான் ஏங்குறேன். எனக்கு அப்படி வளர்த்திட்டாங்க. லைஃப்லேயே நீ எதுக்காக ரொம்ப அழுதுருக்க? எங்கள் அத்தை இருந்தப்ப. அவங்கள தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த உலகத்துலேயே என்ன சொல்லுவாங்கள்ல, உள்ளங்கையில் வச்சு தாங்கினாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மையாலும் நான் பார்த்துருக்கேன். என்னை அவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. அப்பா அம்மாவை விட சின்ன வயசுலேருந்தே அத்தை கூடயே இருந்தேன். அது எப்படி சொல்கிறேன்னா, என்னை அவ்வளோ யாருமே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, யாருமே என்னை திட்டக்கூடாது. திட்டுறதா இருந்தாலும் அவங்க மட்டும் தான் திட்டணும், அடிக்கிறதா இருந்தாலும் அவங்க மட்டும் தான் அடிக்கணும். அப்படி பார்த்து பார்த்து நான் எது கேட்டாலும் சரி, வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த பொருள் எனக்கு கிடைக்கும். ஏன் அத்தை கூடயே வளர்ந்த அப்பா அம்மா கூட வளரலையா? அது அத்தை கூட சின்ன வயசுலேருந்து அது. ஏன்னா இன்னொரு தம்பி இருந்தான். அம்மா நாங்கள் 4 பேர், அதனால் நான் அத்தை கூட இருந்தேன். அத்தைக்கு நான் தான் குழந்தைங்க. இப்போ அத்தை என்ன பண்ணுறாங்க? இப்போ அத்தை இல்லை, அத்தை இறந்துட்டாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் போய் கடவுள்கிட்ட எனக்கு யாராவது ஒருத்தங்க இறந்துவீங்க வேணும் அப்படின்னா எனக்கு எங்கள் அத்தையை மட்டும் கொடுத்துரு, வேறு எதுவுமே வேணாம். நான் எதுவுமே எனக்கு வேணாம், என் அத்தையை மட்டும் எனக்கு கொடுத்துரு, அப்படி தான் நான் கேட்பேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை அவங்க பாசம் காட்டினதே தப்பான்னு இப்போ யோசிக்கிறேன். அதுக்கு நிறைய நான் ஏங்குறேன். எனக்கு அப்படி வளர்த்திட்டாங்க. உண்மையால் நிறையா விஷயத்துக்கு ஏங்குறேன். அது எங்கள் அம்மாவால் அவன் அம்மா நான் குறை சொல்லலை, ஆனால் அம்மாவால் செய்ய முடியாத சுச்சுவேஷன். நாங்கள் 4 பேர். எனக்கு 500 ரூபாய்க்கு ஒன்று வேணும்னா அவங்களுக்கு 2000 ரூபா ஆகிடும். 4 பேர்னால 2000. அம்மாவை நான் குறை சொல்ல மாட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுதாலும் அம்மாவும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் அத்தை இல்லைங்கிற ஒரு இதை யாராலையுமே ஃபில்ஃபில் பண்ண முடியாது. அத்தைக்கு நிகர் அத்தை தான். அது யாருமே என் லைஃப்பில் இனிமேல் வரப்போகிறது இல்லை. சரி, அத்தை உன் லைஃப் விட்டு போனதுக்கப்புறம் எந்தெந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிளாக இருக்கா? நிறையா விஷயம். என்ன சொல்ல, நிறைய. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி எங்கள் அத்தைகிட்ட போய் என்னை பற்றி எது சொன்னாலும் சரி, 1000 பேர் நின்று சொன்னாலும் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும்னு ஒரு வாரத்தில் முடிச்சிடுவாங்க. அதுக்கெலாம் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் அத்தை இல்லைன்னு. இப்போது டான்ஸ் கிளாஸ் சேரணும், எங்கள் அத்தை என்னை சேர்த்துறேன்னு சொன்னாங்க. இப்போ அத்தை இல்லை, அதுக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறேன் அத்தை இல்லை. இப்போ ஆனால் காலேஜ் வந்துட்டு இப்போ அம்மாவால் சேர்த்த முடியல. அம்மா கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கள் அத்தை இருந்திருந்தா இந்த இது இருக்காது. எங்கள் ஃபேமிலிக்கே எங்கள் அத்தை ஒரு தூண் மாதிரி. எங்கள் அத்தை தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக. அத்தைனா அப்பாவோட ரிலேஷனா அம்மாவோட ரிலேஷனா? அப்பா அம்மா 2 பேர்த்துக்குமே. அம்மா தாய் மாமாவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மாவோட சித்தி, அப்பாவோட அக்கா. கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துட்ருப்பாங்க, உன்னோட வளர்ச்சியில் கூட இருப்பாங்க. ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது நெக்ஸ்ட்டு நம்மளை என்னன்னா, கடவுளுக்கு மட்டும் நமக்கு பிடிச்சது ஒன்று எடுக்கணும், அதில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் போல். எங்கள் அத்தை என்னை உடம்பு சரியாமல் இருக்கிறப்ப நான் எதுக்காகவே கோயிலுக்கு போய் அவ்வளோ வேண்டியிருக்க மாட்டேன். என் அத்தையை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு எவ்வளோ வேணுனேன் நான். இப்போ எனக்கு சாமி மேலே இருந்த நம்பிக்கையே குறைஞ்சிருச்சின்னு சொல்லி எனக்கே ஃபீல் ஆகுது. முன்னாடி ஏதோ ஒன்றா கோயிலுக்கு போனால் சரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையே குறைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். நான் இப்போ கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கூட போவேன், கையெடுத்து வேண்டுறதுக்கு பயமாக இருக்குது. அதை நான் வேண்டி அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போய் வேண்டுறது கூட நான் இப்போலாம் போகிறதே கொஞ்சம் குறைச்சிட்டேன். சரி, ஓகேடா, ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறது கஷ்டத்தில் தான் கிடைக்கும். ஸோ எவ்வளோ இருந்தாலும் கஷ்டத்தில் எதையுமே பண்ண முடியலன்னு சொல்லி முடிச்சிடாத. எங்கே இருந்தாலும் அத்தை பார்ப்பாங்க, அத்தையோட ஆசீர்வாதம் இருக்கும். கண்டிப்பாக உன் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போவேன். ஸோ ஃபீல் மட்டும் பண்ணாத, ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா நிறைய பேர் எங்கள் அம்மா நினைக்கிறாங்க எங்கள் அம்மா மேலே பாசம் இல்லைன்னா, அத்தை போயிட்டாங்க அப்படின்னு. நான் எங்கள் அம்மா சொல்கிறேன், அம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அத்தை இல்லைங்கிறதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஏதோ ஒரு சமயம் கஷ்டப்பட்டு பேசிடுறேன், வார்த்தை விட்டேன், சாரிம்மா. உன்னையும் பிடிக்கும், உன்னை பிடிக்காமல இல்லை, உன்னையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அத்தை என்னை ரொம்ப குழந்தையிலேருந்து வளர்த்தனால அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உனக்கே என்னை வளர்த்துனதே அவங்க தான். பட் உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை பிடிக்காதுல என்றைக்குமே கிடையாதுமா. ஐ லவ் யூம்மா. தேங்க்ஸ்டா. சுச்சுவேஷன் இருக்குது. அம்மாவுக்கு என்னன்னா வச்சுக்கோங்க, என்ன இவளுக்கு நம்மளை பிடிக்கலையோ ஃபேமிலியாக யோசிக்கிறாங்க. நான் அம்மா அக்கா கூட தம்பி கூடலாம் இல்லை, ஃபுல்லாக அத்தை கூட தான். நான் ஒரே பிள்ளை, வீட்டுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இங்கே அம்மா வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். அம்மா 5000 ரூபா சம்பளம்.
அதனால அம்மாட்ட ஏதோ ஒரு என்னை கண்ட்ரோல் பண்ணியாமல் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுடுறேன். அதனால சாரி மாமா, ஏதாவது சொன்னதுக்கு சாரி. எனக்கு அந்த கஷ்டத்தில் தான் ஏதோ ஒன்று விட்டுடுறேன். தேங்க்ஸ்டா.